பாகம் 10. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தம் வாழ்நாளின் இறுதிக் காலத்தை அடைந்தார். சில அறிவிப்புகளின்படி அவர் 175 ஆண்டுகள் வாழ்ந்தார். வாழ்நாள் முழுவதும் தௌஹீத், அதாவது அல்லாஹுவின் ஒருமையை உலகிற்கு பரப்பினார். எண்ணற்ற சோதனைகளை மிகுந்த பொறுமையோடும் உறுதியான நம்பிக்கையோடும் வென்றார். இறுதியில் ஹெப்ரான் என்ற இடத்தில், இன்றைய பாலஸ்தீனத்தில் அவர் உயிர் துறந்தார். அவரும் அவரது மனைவி சாராவும் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டனர். இன்றும் அந்த இடம் குகை ஆஃப் தி பேட்ரியார்க்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அல்லாஹு குரானில் கூறுகிறான், இப்ராஹீமின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள், அவர் ஹனீஃப் ஆவார். இஸ்லாம் என்ற மார்க்கமே மில்லத் இப்ராஹீம் என்று அழைக்கப்படுகிறது. இப்ராஹீமின் வாழ்க்கை முழுமையான சரணாகதி, அளவில்லா பொறுமை, அசைக்க முடியாத ஈமானின் அழகிய உதாரணம். ஈதுல் அத்ஹா, ஹஜ் யாத்திரை, தல்பியா எல்லாமே அவரது நினைவாகவே கொண்டாடப்படுகின்றன. அல்லாஹு நம்மையும் இப்ராஹீமின் பாதையில் நிலைத்திருக்கச் செய்யட்டும். ஆமீன்.